வணக்கம். இந்த வீடியோவில் ஹிந்தியில் வர்ணமாலை எப்படி எழுதுறது, அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. ஸோ இது வந்து 3 மாதிரி அப்படியே வரைச்சிட்டு கொஞ்சம் நீட்டி கொடுத்தா போதும். இப்படி ஒரு லைன், மேலே ஒரு லைன். ஸோ இது வந்து ஆ. ஸோ நெக்ஸ்ட்டு ஆ. ஸோ ஆ எப்படின்னா இந்த ஆ எழுதிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு, இது ஆ. நெக்ஸ்ட்டு இ. இ வந்து எஸ் மாதிரி வரைக்கணும். வரைச்சிட்டு கீழே இந்த மாதிரி வளைச்சி கொடுத்துடணும். இது இ. அடுத்து ஈ. ஸோ அதே மாதிரி எஸ் மாதிரி வரைச்சி வளைச்சிட்டு மேலே இந்த மாதிரி போட்டால் அது ஈ. அடுத்து ஊ. ஊ 3 மாதிரி வரைச்சிட்டு லைட்டாக இங்கே மாத்திரம் கொஞ்சம் நீட்டி கொடுத்தா போதும். இது ஊ. நெக்ஸ்ட்டு ஊ. ஸோ இந்த ஊவை அப்படியே வரைச்சிட்டு சைடில் இந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வளைச்சி கொடுத்தீங்கன்னா அது ஊ. அடுத்து ரூ. ஸோ ரூ எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இது, அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, இங்கே ஒரு லைன் வரைச்சிக்கோங்க. ஸோ இங்கேருந்து எப்படி வரைச்சோன்னா அது ரூ. ஸோ அடுத்து ஏ. ஸோ ஏ ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன், கீழே கொஞ்சம் வளைச்சி கொடுக்கணும். இதையும் இந்த மாதிரி வளைச்சி கொடுத்துடணும். ஸோ இது ஏ. நெக்ஸ்ட்டு ஐ. ஸோ ஹிந்தியில் ஏ இல்லை, ஸோ ஒரு ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து ஐ. ஐ எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏ மாதிரி அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன், இது லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வரைச்சிடணும். அடுத்து இது லைட்டாக வளைச்சி கொடுத்துடலாம். ஸோ இது ஐ. அடுத்து ஓ. ஓ வந்து ஆன்றது அப்படியே எழுதணும். எழுதிட்டு ஆ. மேலே இந்த ஐக்கு வரைக்கிற மாதிரி மேலே இந்த மாதிரி வரைச்சோன்னா அது ஓ. அடுத்து ஔ. ஸோ இந்த ஓவை அப்படி வரைக்கணும். மேலே இந்த ஓக்கு ஒரு லைன் வரைச்சோம். அவ்வுன்னு சொல்கிறப்ப மேலே இந்த மாதிரி 2 லைன் வரைக்கணும். ஸோ இது ஔ. அடுத்து அம். இந்த ஆ. ஸோ ஆ எழுதிட்டு மேலே ஒரு டாட்டு. ஸோ அது வச்சோன்னா இது அம். லாஸ்ட்டு ஆஹா. ஸோ ஆ எழுதிட்டு சைடில் 2 டாட்டு, இது அஹா. ஸோ ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ரு ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. அடுத்து மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கா. ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைச்சிட்டு கா. ஸோ அடுத்து கா. ஸோ இந்த மாதிரி வரைச்சிட்டு கா. ஸோ இந்த காக்கும் இந்த காக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வந்து கா சும்மா சாதாரணமாக தொண்டையிலேருந்து சொன்னால் போதும். இது வந்து கா. ஸோ இது சொல்கிறப்போ வந்து என்னென்னா நம்ம நெஞ்சிலேருந்து வரணும், கா அடித்து சொல்லணும். அதே மாதிரி காற்று வெளியே வரணும். இது கா சாதாரணமாக சொன்னால் போதும். இது வந்து கா அடித்து சொல்லணும். அடுத்து கா. கா. இது கா. இது சாதாரண கா, இது கா. இது வந்து நல்லா அடித்து சொல்லணும். அடுத்து ஙா. எஸ் மாதிரி வரைச்சிட்டு சைடில் ஒரு டாட்டு. கா கா
கா கா ஙா. அடுத்து சா. சா சா. இது சா, இது சா. இது நல்லா அடிச்சு சொல்லணும். இது சாதாரண சா, இது சா. அடுத்து ஜா. ஜா. அடுத்து ஜா. ஸோ இது ஈ மாதிரி வரைக்கணும். ஃபஸ்ட்டு வரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன். ஸோ இது ஜா. அடுத்து ஞா. ஞாயிறு அப்படின்னு சொல்கிற ஞா. இது மாங்கா, அந்த ஞா. இது ஞாயிறுன்னு சொல்கிற ஞா. அடுத்து டா. 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 எஸ் மாதிரி வரைக்கிறோம். வரைச்சோன்னா டா. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து டாட் வச்சோன்னா அது ஞா. வேறு சும்மா எஸ் மாதிரி மட்டும் வரைச்சோன்னா அது டா. அடுத்து டா. டா. நா. டா 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 நா. அடுத்து தா. 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 ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஊ மாதிரி வரைச்சிட்டு அதை இந்த மாதிரி கொண்டு வரணும், போட்டு மாதிரி. இது தா. 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 தா 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 நா. பா. ஃபா. பா. பா. மா. பா. ஃபா. பா. பா. மா. ஸோ இந்த தா வரைக்கிறப்பையும் பா வரைக்கிறப்ப ஃபுல்லாக வந்து நம்ம மேலே அந்த கோடு வரைக்கக்கூடாது. இந்த லைனுக்கு மேலே மட்டும்தான் வந்து கோடு வரைக்கணும். நெக்ஸ்ட்டு யா. ஸோ இந்த தா வரைச்ச மாதிரி தான், ஆனால் இந்த இங்கே மேலே இந்த ரவுண்டு மாதிரி போட்டது போட வேணாம். தா மாதிரியே வரைச்சா போதும். யா. இப்போ நம்ம தாக்கு வந்து ஃபுல்லாக லைன் வரைக்க மாட்டோம், ஆனால் யாக்கு ஃபுல்லாக வரைக்கணும். ஃபுல்லாக வந்து அந்த லைன் வரைக்கணும். யா. அடுத்து ரா. ரா. நெக்ஸ்ட்டு லா. இது லா. அடுத்து வா. ஸோ இந்த வாக்கு நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு வரைச்சோன்னா அது வந்து பாவாகும். இந்த கோடு இல்லைன்னா அது வா. அடுத்து ஷா. 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 ஸோ அந்த பா மாதிரி வரைச்சிட்டு கிராஸாக வந்து ஒரு லைன் பா மாதிரி தான் வரைக்கணும். அடுத்து கிராஸாக வரைச்சோன்னா அது ஷா. ஸோ இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன். ஷா ஷா. இது வந்து ஷரீர் அப்படின்னு சொல்கிறப்போ யூஸ் பண்ணுற ஷா. இது வர்ஷ மழை அந்த மாதிரி சொல்கிறப்ப இந்த ஷா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சா. ரா மாதிரி ஃபஸ்ட்டு ரா வரைக்கணும். வரைச்சிட்டு நடுவில் ஒரு லைனு இப்படி நேராக ஒரு லைன் போட்டோன்னா அது சா. அடுத்து ஹா. ஹா வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஸோட எஸ் மாதிரி கொண்டு வரணும். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது ஹா. கா 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 ஞா. சா சா ஜா ஜா ஞா. டா 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 நா. தா 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 நா. பா ஃபா
பா பா மா யா ரா லா வா ஷா ஷா சா ஹா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வவல்ஸோட சைன்ஸ் வந்து எப்படி போகிறது, ஒரு சைன் எப்படி இருக்குன்னு. இப்போ தமிழில் வந்து கா கா கி கி கூ கூ, ஸோ ஒன்றுக்கும் ஒரு சைன் இருக்க மாதிரி ஹிந்தியில் வந்து ஒரு வவலுக்கும் ஒரு சைன் இருக்குது. அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஹிந்தியில் மாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்கு வந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆ. ஸோ ஆ மாத்திரை எப்படின்னா ஒரு லைன் வரைச்சிட்டு மேலே வருது, இது வந்து ஆ மாத்திரா. ஈ மாத்திரை எப்படின்னா ஈ மாத்திரா, இது ஈ மாத்திரா. ஊ மாத்திரா, ஊ மாத்திரா. ருக்கு நம்ம சி வரைக்கிற மாதிரி. அடுத்து ஏ மாத்திரா, ஏ மாத்திரா. இது ஐக்கு ஐ மாத்திரா. அடுத்து ஓடம் ஓட மாத்திரா ஓ. அடுத்து ஔ ஔ. அம்க்கு ஒரு டாட்டு, அஹாக்கு 2 டாட்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கா. ஸோ இனி கா. ஸோ அப்போ எப்படி எழுதணும்னா ஒரு லைன் கா. அடுத்து கீ மாத்திரை இடணும், கீ கீ. கூ கூ. அடுத்து கூ கூ. அடுத்து க்ரு. க்ரு வந்து சி மாதிரி வரைச்சா போதும், க்ரு. அடுத்து கே கே. கை கோ. கௌ கம் கஹா. காக்கா கீ கீ கூ கூ கே கூ கூ க்ரு கே கை கோ கௌ கம் கஹா. அதே மாதிரி பாக்கு பார்க்கலாம். பா பா பி பி பூ பூ प्र पे पै पौ पे पै पो पौ. இது போ பௌ. பம் பஹா. भा भा भी भी भू भू ब्र भे भई भो भौ भम बहा. ஸோ இந்த வீடியோவில் ஹிந்தியில் பேசிக்காக இருக்கிற லெட்டர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இனி அடுத்த வீடியோவில் வந்து ஹிந்தியில் 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் வர மாதிரி உள்ள சின்ன சின்ன வேர்ட்ஸை வந்து எப்படி நம்ம வாசிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ நன்றி.